ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் ஒரு லாங்குவேஜ் ஸ்கில் கண்டிப்பாக வந்து நீங்கள் இருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போகும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் பாரு அப்படின்னு. கம்யூனிகேஷன் ஸ்கில் ஓரளவுக்கு தேவை தான். ஆனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கம்யூனிகேஷனை விட நீங்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த மாதிரி ஹார்ட் ஸ்கில்ஸ் எடுத்துன்னு வரீங்கன்றதுக்கு வந்து இன்னைக்குள்ள காலகட்டத்தில் வந்து முக்கியமாக பார்க்குறாங்க. ரைட். ஸோ கம்யூனிகேஷன் அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட they will give you a chance. பட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லும் ஒரு கோடிங் ஒரு லாங்குவேஜில் உங்களுக்கு கோடிங் பண்ண தெரிலனா என்ட்றது கஷ்டம். ஸோ இந்த ரெண்டுத்தையும் தான் நான் இன்டர்வியூ ஃப்ரெஷ்ஷாக அட்டன் பண்ணால் கூட நான் இதை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவேன். இது சொல்லிங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் ஓகே. பட் என்ன கேட்டிங்கன்னா நானே பர்சனலாக எப்படின்னா ஒரு 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 2 பேராக படித்து அந்த ப்ராப்ளம் புரிகிறதுக்கே திணறுவேன். ஏன்னா நான் டிப்பிக்கலாக பார்த்தோன்னா யோசிக்கிறத தமிழில் யோசிப்பேன். அது படித்து அதை தமிழில் கன்வெர்ட் பண்ணி திரும்ப அதை இங்கிலீஷ் கன்வெர்ட் பண்ணுறதுலேயே குழம்பிடும். இந்த இங்கிலீஷோட பேசிக் ஸ்கில் எந்த அளவுக்கு தெரியணும் ஒரு ப்ரோக்ராமர்? ஃபஸ்ட்டு திங்கு வந்து இன்டர்வியூவர் உங்களை கேட்குற கேள்வி புரியுதா அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவே உங்களுக்கு புரியலன்னா கண்டிப்பாக நீங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை ஒர்க் பண்ணி ஆகணும். அண்ட் எப்படி லாங்குவேஜில் ஒர்க் பண்ணுறது அப்படின்றது வந்து அது ஒரு பெரிய டாபிக். ரைட். ஆப்வியஸ்லி நீங்கள் அந்த லாங்குவேஜ் பேசி பார்க்கணும். பேசுகிறவங்கள வந்து நல்லா கூர்ந்து கவனிக்கணும். புரியலன்னா இன்றைக்கி தான் நம்மளுக்கு சாட் ஜிபிடி எல்லாமே இருக்குது. நீங்கள் அதுக்கிட்ட நீங்கள் கேட்டால் அது சொல்லணும், அவர் இந்த வார்த்தை யூஸ் பண்ணி சொன்னார், அதோட மீனிங் என்ன. ரைட். ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து நீங்கள் பண்ணணும். அதே போல் இங்கிலீஷ்ன்றது எந்த லாங்குவேஜ் லைக் வேறு லாங்குவேஜ்லேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஒன்றும் கிடையாது. லைஃப் லாங் வந்து படிச்சுட்டு தான் இருக்கணும். ரைட். இட் டசன்ட் மேட்டர் யூ ஆர் எ ஃப்ரெஷர் ஆர் யூ ஆர் ஹேவிங் சம் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து என்றைக்குமே இருக்க தான் போகுது. ஆனால் ஒரு இன்டர்வியூவர் வந்து உங்ககிட்ட ஒரு டெக்னிக்கல் கொஸ்டின் கேட்குறாரு, அதுவே புரியலன்னும் போது அப்போ உங்கள் செல்ஃப் அஸ்மெண்ட் அதே போல் நீங்கள் ஹானஸ்ட்டாக இருக்கணும். ஏன் புரிகிற மாதிரி நடிகிறானா இல்லை எனக்கு உண்மையாக புரிஞ்சிருக்கான்ட்டு. இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் தான் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பெக்ட்ரமே இருக்குது. ரைட். ஸோ உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் எங்கே இருக்குன்னு பார்த்து நீங்கள் அதை பார்க்கணும். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன அந்த இதுக்கே வருவோம். ஸோ ஒரு இன்டர்வியூவர் ஒரு கொஸ்டின் கேட்குறாரு, அது வந்து மேபி நீங்கள் அது தமிழில் வந்து அதை உள்ள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, ஆனால் பேசும்போது அது உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறது சரியாக வரல. ஸோ அதுவும் வந்து இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலன் டு உங்களுக்கு இங்கிலீஷில் சுத்தமாக ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு. ஆனால் அதனால நீங்கள் பயப்பட தேவை. உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நீங்கள் பேசலாம். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி இன்டர்வியூ போயிட்டீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் பேசலாம். அதே போல் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் சொல்லலாம், சார் நான் இங்கிலீஷ் வந்து இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும், நான் இத்தனை நாள் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் தான் ஃபோக்கஸ் பண்ணேன், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸில் ஃபோக்கஸ் பண்ணேன், நான் இவ்வளோ திங்ஸ் வந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் இந்த இன்டர்வியூக்கு வந்திருக்கேன்ட்டு நீங்கள் முன்னாடியே சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. அண்ட் எனி ரீசனபிள் இன்டர்வியூவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன எம்பத்தி கொடுப்பார் அந்த இடத்துல. ஏன்னா இந்தியா இஸ் நாட் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி அன்லெஸ் நீங்கள் டைரெக்டாகவே ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரியோட இன்டர்வியூ போகிறீங்கன்னா தவிர. ஸோ எல்லாருக்குமே அந்த இது வந்து இன்னைய நிலைமையில் அது பெரிய விஷயம் கிடையாது.